வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் அப்துல் கலாம் பொது சேவை மையம் மற்றும் நேசக்குரல் இரத்த தானம் சேவை மையம் இணைந்து நடத்திய மாபெரும் கண் சிகிச்சை முகாம் தேவாலா ஆளில் கிராஸ் உயர்நிலை பள்ளியில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லியாலம் நகர செயலாளர் திராவிட செயல் மறவன் மு. சேகர் அவர்களும் மருத்துவ மற்றும் நிர்வாகிகளும் பலரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சி துவக்கத்தில் குத்துவிளக்கு ஏற்றி துவங்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் தொண்டரணி தலைவராக இருக்கின்ற ஞானசேகர், தொகுதி அமைப்பாளரும் ஐடிவியினுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து சிறப்போடு வழங்குகின்ற கா. பாலா அவர்கள், அந்த பகுதியினுடைய கிளை கழக நிர்வாகிகள் செல்வநாயகம், தியாகு, செவிலியர்கள், பொதுமக்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். வந்திருந்தோருக்கு கண் பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது என்றும் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்போடு செய்யப்பட்டிருந்ததாக நமது நகர்வள பகுதிக்கு நெல்லியால நகரக்கழக செயலாளர் திராவிட செயல் மறவன் மு. சேகர் அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் இதனை நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார். நெல்லியாலம் பகுதியிலே நகரக் கழகத்தினுடைய செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு பல சிறப்பான கழக பணிகளோடு சமூக பணிகளிலும் அக்கறை எடுத்து பங்கு கொண்டு சிறப்பிக்கிறார். திராவிட கழகத்தை சேர்ந்த திராவிட செயல் மறவன் மு. சேகர் என்று நமது செய்தியாளரிடம் பலரும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார். நண்பர்கள் இந்த நிகழ்ச்சியில் மட்டுமல்லாமல் மற்றும் கண்தான நிகழ்ச்சிகள் மற்றும் ரத்ததான நிகழ்ச்சி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் செய்கிறார்கள். அவர்களுக்கு நாம் அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இதுபோல் இந்த நிகழ்ச்சிகளை போன்ற நிகழ்ச்சிகளை செய்வதால் பல்வேறு சாமானிய மக்கள் பயன்படுகிறார்கள். அதுபோல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மட்டுமல்லாமல் எல்லா நிகழ்ச்சியும் தொடர்ந்து செய்திட வேண்டும் என்று கேட்டு அவர்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று தேவைப்பட்டால் எங்களை அணுகினாலும் அதற்கான தேவைகளையும் எங்களுடைய கழகத்தின் சார்பாக செய்து தருவோம் பற்றி வாய்ப்பு நன்றி கூறுகிறது. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பொது சேவை மையத்தின் செயலாளர். இந்த பகுதியில் தொடர்ந்து நாங்கள் இது 5வது முறையாக கண் சிகிச்சை முகாம் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 நபருக்கு மேலே நாங்கள் அரசு மற்றும் அரசு மருத்துவமனையோடு சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். இது ரோட்டரியோடு சேர்ந்து நாங்கள் நடத்தக்கூடிய 2வது முகாம். இதுவரை இத்தனை பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். இப்போ தொடர்ந்து நம்மகிட்ட இந்த நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தனால மீண்டும் இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.